வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சிதிலடைந்த பத்மாபுரம் அருள்மிகு லட்சுமி நரசிம்மசுவாமி திருக்கோவிலை புனரமைக்க கோரி ஆட்சியரிடம் இந்து மக்கள் கட்சியினர் மனு அளித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் பத்மாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு லட்சுமி நரசிம்மசுவாமி திருக்கோவிலை புனரமைத்து மீண்டும் பொதுமக்கள் வழிபாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க கோரி இந்து மக்கள் கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. வேலூர் கோட்டத் தலைவர் எஸ்.கே. மோகன் தலைமையில் அளிக்கப்பட்ட மனுவில் இந்து மக்கள் கட்சியின் தமிழக நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் மற்றும் சமூக ஊடகப் பிரிவு மாநில தலைவர் கண்ணன் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி இக்கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அந்த மனுவில் சோளிங்கர் வட்டம் பத்மாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு லட்சுமி நரசிம்மசுவாமி திருக்கோவிலில் இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் சுமார் 1000 ஆண்டுகளாக சுவாமிக்கு பூஜை புனஸ்காரங்கள் நடைபெற்று வந்த வரலாற்று சிறப்புமிக்க கோவில் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது கோவில் பராமரிப்பின்றி சிதிலடைந்து காணப்படுவதுடன் கோவில் நிலத்தை சிலர் ஆக்கிரமிக்க முயற்சிப்பதாகவும் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் நேரில் ஆய்வு மேற்கொண்டு கோவிலை புனரமைக்க நடவடிக்கை எடுக்கவும், இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையருக்கு உரிய உத்தரவு பிறப்பிக்கவும், மேலும் கோவிலுக்கு புதிய அறங்காவலர் குழுவை அமைத்து உள்ளூர் முக்கியஸ்தரர்களை நியமித்து தினசரி பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் மீண்டும் தொடங்க நடவடிக்கை எடுக்கவும் கோரப்பட்டுள்ளது. மேலும் சிதிலடைந்த கோவிலின் புகைப்படங்களும் மனுவுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த மனு இந்து மக்கள் கட்சி மற்றும் பத்மாபுரம் கிராம மக்களின் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கப்பட்டது.